அம்மாவோட காது குத்து களை கட்டியாச்சு. எல்லாரும் முன்னாடி நாள்ல இருந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு இன்னோவேட்டிவான கண்டுபிடிப்பு இந்த ப்ரீ ப்ளீட்டிங் தாங்க. எவ்வளவு டைம் மிச்சப்படுத்துது தெரியுங்களா ஃபங்க்ஷன் டைம்ல. அது எங்களுக்கு ப்ளீட்டிங் பண்ணவங்க ரொம்ப பக்காவா பெர்ஃபெக்ட்டா எங்க அளவெல்லாம் எடுத்து கரெக்டா எங்களுக்கு ஃபிட் ஆற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. நீங்களும் திருச்சியில இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். மருதாணிக்கு ஆள் சொல்லலான்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் பிள்ளைங்களாம் ஃபீல் பண்ணக்கூடாது, கடைசி நேரத்துல ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நானே எல்லா குழந்தைங்களுக்கும் வச்சு விட்டேன். ஆக்சுவலா ரோமா காது குத்து மட்டும் நடக்க போறது இல்ல, இது ஒரு பொது திருவிழா. இந்த திருவிழா நடக்கிறப்ப மட்டும்தான் காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது எல்லாமே நடக்கும். அதனால ஃபங்க்ஷன் பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்க போகுது. என்னோட சாரி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மதியானம் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெடி ஆகி தோப்புக்கு போயிட்டோம். அங்க சாமி எல்லாம் கொண்டு வந்து ஷெட் எல்லாம் போட்டு டைனிங் ஏரியா ஜெனரேட்டர் எல்லா வசதியும் ரெடியா இருந்தது. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் அரமா கிட்ட இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாத்துருங்க. எந்த ஏஜ்ல உங்களுக்கு காது குத்துனாங்க கமெண்ட்ல சொல்லுங்க.